எந்த அளவிற்கு சுறுசுறுப்போடு இபாதத்திலே ஈடுபட்டு வந்தோமோ அதே சுறுசுறுப்போடு ஆர்வத்தோடு அல்லாஹ்வினுடைய பரக்கத்தையும் ரஹமத்தையும் பெறக்கூடியவர்களாக, இறைவனுடைய மகஃபிரத்தை எக்காலமும் அடையக்கூடியவர்களாக, இபாதத்திலே ஈடுபட்டு அவனுடைய திரு பொருத்தத்தை பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, ரமலானுடைய மாசத்திலே நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்திருக்கும், நாம் கண்கூடாக பார்த்திருப்போம், இறைவனிடத்திலே ரஹமத்தையும் பரக்கத்தையும் கேட்டு பெற்ற நாம், நிறைய அமல்களை செய்து கொண்டிருந்த நாம், ரமலானுடைய மாதம் முடிந்ததற்கு பின்னால் அதிலே கொஞ்சம் சோர்வடைய ஆரம்பித்து விடுகிறோம். ரமலானுடைய மாதம் முடிந்த பிறகு வாட்ஸ்அப் தளங்களில் எல்லாம் சில போட்டோக்கள் வந்ததை நாம் பார்த்திருப்போம். அநேகமாக விருந்தாளிகள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள், இப்போது விருந்தாளிகள் பள்ளிவாசலுக்கு வருவதில்லை, தொடர்படியாக வரக்கூடிய மக்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு போட்டோவை போட்டு, ரமலான் மாதத்தில் கூட்டமாக இருந்தோம், இப்ப ரமலான் முடிந்த பிறகு சில மக்கள் மட்டும்தான் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் என்ற அடையாளத்தோடு அந்த போட்டோவை பகிர்ந்திருப்பார்கள். நாமும் கண்கூடாக அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அது உண்மைக்கு புறம்பான செய்தி அல்ல. ஏனென்று சொன்னால், ரமலானுடைய மாதத்திலே பள்ளிகள் நிரம்பி இருந்தன. ரமலானுக்கு பிறகு ஒரு சஃபு, 2 சஃபு என்று இந்த பள்ளிவாசல் மட்டுமல்ல, எல்லா பள்ளிவாசலும் நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. அந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அடைந்த அந்த பரக்கத்தையும் ரஹமத்தையும் விசாலமான அந்த நேரத்தையும் மற்ற மாதங்களில் நம்மால் அடைய முடிவதில்லையே. என்ன காரணம்? ரமலானுடைய மாதத்தில் எப்படியாவது நான் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்பட்டோம். அல்லாஹ்வும் அதற்கு நமக்கு விசாலமான நேரத்தை உருவாக்கி கொடுத்தான். என்ன வேலையாக இருந்தாலும் ஒதுக்கி வைத்து விட்டு நாம் இபாதத்திலே நேரங்களை கழித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் ரமலானுக்கு பிறகு அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு காரணம் நமக்கு ஷரியத்து சொல்லிக் கொடுக்கிறது, குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் மாதத்தில் நாம் அடைந்த அந்த ரஹமத்திற்கும் பரக்கத்திற்கும், விசாலமான ரஹமத்திற்கும் பரக்கத்திற்கும் காரணம் என்ன தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம் ரமலானுடைய மாதத்தில் பயன்படுத்தி கொண்டு வந்தோம். ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு மற்ற மாதங்களில் அந்த நேரத்தை நாம் கண்டுகொள்வதில்லை. அந்த நேரத்தில் நாம் விழிப்பதே இல்லை. அந்த நேரம் நம்முடைய சிந்தனைக்கு வருவதே இல்லை. எனவே மற்ற நேரங்களில் நமக்கு அந்த விசாலமான ரஹ்மத்தும் பரக்கத்தும் கிடைக்காமல் போகிறது. இபாதத்தில் ஈடுபடுவதற்கான ஆர்வம் குறைந்து வருகிறது என்பதாக ஷரியத் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என்ன நேரம்? குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சில வசனங்களில் அந்த நேரத்தை வேறு சில வார்த்தைகளை கொண்டு சுட்டி காட்டிக் கொண்டே வருகிறான். தஹஜ்ஜுத் என்று ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க குர்ஆனுடைய ஆயத்திலே. அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் இருந்து சூரியன் உதிக்கிற அந்த நேரம் வரை இருக்கிறது அல்லவா? தஹஜ்ஜுடைய நேரம் என்று சொன்னால், நாம் சஹர் வைப்பதற்காக வேண்டி எந்திரித்தோமே ரமலானுடைய மாதத்திலே, அந்த நேரத்தினுடைய தொடக்க நேரம். தஹஜ்ஜுடைய நேரத்தில் இருந்து சுபுஹ் தொழுகை முடிந்து சூரியன் உதயமாகிறது அல்லவா? சூரியன் உதயமாகின்ற பொழுது சுபுஹுடைய வக்து முடிகிறது. அந்த சூரியன் உதயமாகிற வரை உண்டான அந்த நேரத்தை நாம் ரமலானில் எந்த அளவிற்கு பொக்கிஷமாக கருதி கொண்டு வந்தோம். மற்ற மாதங்கள் அந்த நேரத்தை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. மற்ற மாதங்களில், மற்ற நாட்களில் அந்த நேரம் நம்முடைய சிந்தனைக்கு வருவதே இல்லை. என்னையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன். நம்முடைய சிந்தனைக்கு அந்த நேரம் வருவதே இல்லை. அப்படி ஒரு நேரம் இருப்பதேயே
பெரியவர்கள் வேண்டுமென்றால் கொஞ்சம் கொஞ்சம் இபாதத்தில் செய்து கொண்டிருப்பார்கள். சிறு வயதில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் அந்த நேரம் ஒரு நேரம் இருப்பதே தெரிவதில்லை, சூரியன் உதிப்பதே தெரிவதில்லை என்று சொன்னால் தஹஜ்ஜுடைய நேரம் எல்லாம் எங்கு தெரிய போகிறது? அந்த நேரத்தை நாம் எல்லா நாட்களிலும் எல்லா மாதங்களிலும் மிக முக்கியமாக கருதி நாம் இபாதத்து செய்து வந்தால் வருடம் முழுவதும் நமக்கு சிறந்த மாதமாக சிறந்த நாட்களாக ஆகும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம் சமுதாயத்திற்கான வெற்றியும் முஸ்லிம் சமுதாயத்திற்கான வெற்றி அந்த நேரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் எல்லா விஷயங்களிலும் பின்னடைவை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் இறைவன் சொல்கிறான் அல்லவா, நான் முதல் வானத்திலே இறங்கி வந்து நிற்கிறேன் என்று. அந்த நேரத்தை நாம் தவறவிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றுதான். லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி பேசுகின்ற பொழுது நாம் எப்பொழுதும் ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் என்ற வார்த்தையை நாம் சொல்லிக் கொண்டே இருப்போம். ஃபஜர் உதயமாகிற வரை, ஃபஜர் நேரம் வரை மலக்குமார்கள் இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நாம் இபாதத்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வருடம் முழுவதும் அந்த நேரம் மிக முக்கியமான நேரம். ரமலானுடைய மாதத்தில் மாத்திரமல்ல, வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் அந்த நேரம் மிக முக்கியமான நேரம். அதனால்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே அந்த நேரத்தை குறிப்பிட்டு சொல்லுவான். நேரம் கணக்கீட்டில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மணி நேரம் இருக்கலாம் அநேகமாக. அந்த தஹஜ்ஜுடைய நேரம் ஆரம்பித்து சுபுஹுடைய நேரம் முடிகிற வரை, சூரியன் உதயமாகிற வரை கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் மிக முக்கியமான நேரம். ஒவ்வொரு நாளிலும் மிக முக்கியமான நேரம். இறைவன் அந்த வசனத்திலே அந்த நேரத்தை பற்றி குர்ஆனிலே இப்படி சொல்லி காட்டுவான் அல்லவா, وَمِنَ اللَّيْلِ فَتَهَجَّدْ بِهِ نَافِلَةً لَكَ عَسَى أَن يَبْعَثَكَ رَبُّكَ مَقَامًا مَحْمُودًا என்று சொல்வான். நபியே, وَمِنَ اللَّيْلِ فَتَهَجَّدْ بِهِ نَافِلَةً لَكَ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், தஹஜ்ஜுடைய அந்த நேரம் இருக்கிறதே, இரவினுடைய நேரத்தில் அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் நீங்கள் தொழுகையாக ஆக்கிக் கொள்ளுங்கள், தொழுகை நேரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், தஹஜ்ஜுது தொழுவுங்கள். நாஃபிலத்தன் லக், நபியே உங்களுக்கு அந்த நேரத்தில் தொழுகுவது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான். நமக்கு கடமை அல்ல, நமக்கு தஹஜ்ஜுத் தொழுவது கடமை அல்ல, நஃபில் தான். ஆனால் பெருமானாருக்கு அல்லாஹ் அதை கடமையாக்கினான். அந்த நேரத்தில் தொழுக வேண்டும் என்று பெருமானாரை பார்த்து சொன்னான். ஒரு சூறாவை இறக்கி கொடுத்தான் அல்லவா, யா அய்யுஹல் முஸம்மில். பெருமானாரை பார்த்து இறைவன் அழைப்பான், யா அய்யுஹல் முஸம்மில், நபியே குமில் லைல, நீங்கள் இரவிலே நின்று வணங்குங்கள் என்று சொல்வான். கொஞ்ச நேரமாவது இரவில் நின்று வணங்குங்கள். நிஸ்ஃபஹு அமியுகுஸ் மின்ஹு கலீலா அவுஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா என்ற இந்த வசனங்கள் எல்லாம் பெருமானார் இரவு வணக்கத்தில் தொழ வேண்டியதை சுட்டி காட்டுகிறது அல்லவா. குறிப்பாக அந்த தஹஜ்ஜுடைய நேரம், தஹஜ்ஜுடைய தொழுகை நாம் சிந்தனையில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நேரம் அந்த தஹஜ்ஜுடைய நேரம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நாளைக்கு உண்டான முழு நேரங்களில் பின்னால் உள்ளான நேரங்களில் நமக்கு பரக்கத்தை தரக்கூடிய நேரம் அந்த தஹஜ்ஜுடைய நேரம். அன்றைய இரவு வரைக்கும் உண்டான அந்த நேரங்களில் நாம் தொழில் செய்ய போகிறோம், வியாபாரங்கள் செய்ய போகிறோம், குடும்ப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போகிறோம், நமக்கு தேவையான சொந்த காரியங்களை செய்ய போகிறோம். இரவு உறங்குகிற வரை, அந்த இரவு வரை நமக்கு தேவையான எல்லா வேலைகளிலேயும் நமக்கு பரக்கத்தையும் ரஹமத்தையும் பாதுகாப்பையும் தரப்போகிறது அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் நாம் விழித்து இபாதத்து செய்வதில் இருக்கிறது. அன்றைய இரவு வரைக்கும் தேவையான எல்லா காரியங்களையும் நமக்கு வெற்றியாக ஆக்கி தரக்கூடிய, நமக்கு லேசாக ஆக்கி தரக்கூடிய விஷயம் அந்த நேரத்தில் இருக்கிறது, தஹஜ்ஜுடைய நேரத்திலே. அதனால தான் நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், இந்தியாவை ஆண்ட முஸ்லிம் மன்னர்கள், இபாதத்துகளிலே மிக முக்கியத்துவம் கொடுத்த மன்னர்களும் இருந்திருக்கிறார்கள், இபாதத்திற்கென்று முக்கியத்துவம் கொடுத்த மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள்.
இப்படி சொல்லி காட்டுவார்களாம். தூங்கக்கூடாத நேரங்களில் எப்போதும் நாம் தூங்கக்கூடாது என்ற வார்த்தையை அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார்களாம். தூங்கக்கூடாத நேரம் என்று ஒரு நேரம் இருக்கிறது அல்லவா, சில நேரங்கள், அந்த நேரங்களில் எப்போதும் நீங்கள் தூங்காதீர்கள் என்று அந்த மன்னர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்களாம். நமக்கெல்லாம் தெரியும், இந்த அசருடைய நேரம் இருக்கிறது அல்லவா, அசர் நேரத்திற்கு பிறகு, அசர் தொழுகைக்கு பிறகு உண்டான அந்த நேரம், அந்த நேரத்தில் தூங்கக்கூடாது. மதரசாக்களில் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். எல்லாருக்கும் உள்ளதுதான் அது. கல்வி படிக்கக்கூடிய அசருக்கு பிறகு மதரசாவில் ஓதி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லுவார்கள், அசருக்கு பிறகு தூங்கக்கூடாது, அசருக்கு பிறகு தூங்கக்கூடாது, நீங்க அசருக்கு பிறகு ஓதக்கூட வேண்டாம், வாக்கிங் போங்கன்றுவாங்க. குறிப்பாக முக்கியமாக அசருக்கு பிறகு உறங்கக்கூடிய நேரம் அல்ல. ஏன் தொடர்படியாக ஒரு மனிதர் அசரிலே தூங்கிக் கொண்டே இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு மூளையிலே புத்தி சுவாதாரம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பைத்தியம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அசருக்கு பிறகு தூங்கக்கூடாது என்று சொல்லி காட்டுவார்கள். அதுபோல சுபுவுக்கு பிறகு தூங்கக்கூடாது ஷரியத் சொல்கிறது. சுபுவுக்கு பிறகு தூங்கக்கூடாத நேரம், ரிஸ்கில் தடை ஏற்படக்கூடிய முக்கியமான நேரம் சுபுவுக்கு பிறகு தூங்குவது. அதனால்தான் நான் சொன்னேன், சூரியன் உதயமாகிற வரை, தஹஜ்ஜுடைய நேரத்தில் இருந்து சூரியன் உதயமாகிற வரை சுபுஹ் தொழுது விட்டு உடனே உறங்கக்கூடாது. சூரியன் உதயமாகிற வரை உறங்காமல் இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் உறங்குவது உங்களுக்கு ரிஸ்கில் தடை ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால மிக முக்கியமான நேரமாக எடுக்க வேண்டிய அந்த நேரங்களில் நீங்கள் உறங்கி விடாதீர்கள் என்று அந்த மன்னர்கள் சொல்லி காட்டுவார்களாம். ஒன்று தஹஜ்ஜுடைய அந்த வேலை, அந்த 2.5 மணி நேரம் இருக்கிறது அல்லவா, அந்த நேரத்தை நமக்கு குர்ஆன்ல எத்தனை வார்த்தைகள் எல்லாம் சொல்லி காட்டுறா பாருங்க. முதல்ல தஹஜ்ஜுத், வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக் என்று அல்லாஹ் குர்ஆனிலே தஹஜ்ஜுத் என்று சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு வரலாற்றிலே அது மார்க்க கல்வி படித்தவர்களாக இருக்கலாம், அல்லது உலக கல்வி படித்தவர்களாக இருக்கலாம், அல்லது வியாபாரத்திலே உச்சத்தில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்களாக இருக்கலாம். யாரை வேணா கேட்டு பாருங்க, நான் அதிகாலையிலே எந்திரிச்சிருவேன்வாங்க. என்னுடைய உறக்கம் அதிகாலையிலே நான் விழித்து விடுவேன், சூரியன் உதயமாகிற வரை தூங்க மாட்டேன், தூங்குவது குறைவாக இருக்கும், தூங்குற நேரம் ரொம்ப குறைவாக இருக்கும், என்னுடைய விழிப்பு அதிகாலையிலே இருக்கும் என்று யாரையெல்லாம் இன்றைக்கு நாம் சாதித்தவர்கள் என்று பட்டியலில் இருக்கிறோமோ, அது என்ன சாதனை வேண்டுமெல்லாம் இருக்கலாம், உலக சாதனையாக இருக்கலாம், அல்லது ஷரியத்துடைய மார்க்க கல்வியில் உண்டான அவருடைய வளர்ச்சியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய காரியம் என்ன, நாங்கள் அதிகாலையிலே விழிச்சிருவோம், எந்திரிச்சிருவோம், எந்திரிச்சு எங்களுடைய படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், நாங்கள் அதில் ஈடுபட ஆரம்பித்து விடுவோம் என்று சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சேவலை விட நீங்கள் கேவலமாக ஆகிவிடாதீர்கள் என்றும் சொல்லுவார்கள். இந்த மன்னர்கள் சொன்ன, தமிழ்ல இந்தியாவை ஆண்ட மன்னர்கள் சொன்னமா இல்லையா, சேவலை விட நீங்கள் கேவலமாக ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லுவார்களாம். ஏங்க, சேவல் தான் அதிகாலையிலேயே கூவ ஆரம்பிச்சிருப்பேன். சேவல் கூவினால் விடுகிறது என்று அர்த்தம் அல்லவா. சேவலை விட நீங்கள் கேவலமாக ஆகிவிடாதீர்கள் என்று சொன்னா என்னங்க, சேவல் விழித்த பிறகு நீங்கள் விழிக்க வேண்டாம். ஒரு வேலையும் கிடையாது சேவலுக்கு. அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்தா ரிஸ்க் சாப்பிட்டுட்டு இருக்க போது, அது ஒரு பறவை. உழைக்க வேண்டிய மனிதன் நீங்கள் அதிகாலையிலே எந்திரிக்க வேண்டும். சேவலை விட நீங்கள் கேவலமாக ஆகிவிடாது என்று சொல்வார்கள். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், காலையில் சேவல் கூவதும் நமக்கு பரக்கத்தை தரக்கூடிய ஒரு நேரம். சேவல் கூவதை நீங்கள் கேட்டால் உடனே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப சேவல் கூவுறதை கேட்கணும், அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சமிஅத்தும் சியாஹத் தீகி, சேவல் கூவக்கூடிய சத்தத்தை நீங்கள் கேட்டால் ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபத்லிஹி, இறைவனிடத்தில் கையேந்தி துஆ செய்யுங்கள், அல்லாஹ்வினுடைய ஃபضலை நீங்கள் கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் தெரியுமா, ஃபைன்னஹா ரஅத் மலக்கன், மலக்குகள் வந்து செல்லக்கூடிய நேரம் அது, மலக்குகளை அந்த சேவல் காணுகிறது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, உடனே நீங்க என்ன செய்யுங்க, கையேந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அது முக்கியமான நேரம். அந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரத்திலிருந்து அந்த
சூரியன் உதயமாகிற நேரம் வரை. இரண்டாவதாக இறைவன் குர்ஆனில் அந்த நேரத்தை சுட்டி காட்டுவான். ஃபஜருடைய வக்தை சொல்லி சுட்டி காட்டுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, தஹஜ்ஜுத் ஆரம்பித்து அதற்கு பிறகு ஃபஜருடைய வார்த்தையை சொல்லி அல்லாஹ் குர்ஆனிலே அந்த நேரத்தை நமக்கு சுட்டி காட்டுவான். அகிமி ஸலாத லிதுலூகி ஷம்ஸி இலா கஸபில் லைல் வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. ஃபஜருடைய நேரம் இருக்கிறதே மிக முக்கியமான நேரம். அதுக்கு முன்னாடி சஹர் என்றும் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான். தஹஜ்ஜுத் என்று சுட்டி காட்டியிருக்கிறான், சஹர் என்று சுட்டி காட்டியிருக்கிறான். சஹருடைய நேரம் நம்ம ரமதானுடைய மாதத்துல சஹர் நேரத்தில் எந்திரிச்சு ஒரு சாப்பிட்டோம் அல்லவா, அந்த நேரத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சஹருடைய நேரம் மிக முக்கியமான நேரம். குர்ஆனிலே 2 இடத்திலே அல்லாஹ் அந்த நேரத்தை சுட்டி காட்டுகிறான். வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் முஃமின்களை பார்த்து சொல்கிறான். வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருப்பார்கள். வபி அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன் என்று 2 இடத்திலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சஹருடைய நேரம் என்பது உணவு உண்ணக்கூடிய நேரம், பரக்கத்தான நேரம். இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய மிக முக்கியமான நேரம் அந்த சஹருடைய நேரம். ரமலான்லயே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரமலான்லயே நம்ம நிறைய துஆ செய்திருப்போம். சஹருடைய நேரம் என்பது வெறும் உணவு உண்பதற்கான நேரம் மட்டுமல்ல, இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய மிக முக்கியமான நேரம் அந்த தஹஜ்ஜுடைய நேரம் தான். சஹருடைய நேரம் தஹஜ்ஜுடைய நேரம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே நேரம் தானே. அந்த நேரம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய நேரம். அப்ப முதலாவது நாம் தஹஜ்ஜுத் தொழ வேண்டிய நேரம், இரண்டாவது இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய முக்கியமான நேரம், மூன்றாவது அல்லாஹ் ஃபஜர் என்று சொல்லி காட்டுவானே, இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. மிக மிக முக்கியமான அமல் குர்ஆன் ஓத வேண்டிய நேரம். நமக்கு தெரிந்த எந்த சூறாக்களோ அல்லது பொதுவாக குர்ஆனை எடுத்து வைத்து குர்ஆனுடைய வசனங்களை ஓதி கொண்டிருப்பது, குர்ஆன் ஓதுவதற்கு மிக முக்கியமான நேரம் அந்த ஃபஜருடைய நேரம். அதனால்தான் ஃபஜர் தொழுகையில கிராத் அதிகமா ஓதுவாங்க. மற்ற தொழுகை வக்துகள்லாம் ஷார்ட்டா ஓதிடுவாங்க. ஃபஜருடைய வக்துல மட்டும் மிக நீண்ட ஆயத்துகளை சூறாக்களை ஓத காரணம் என்ன? குர்ஆன் ஓதுவதற்கான மிக முக்கியமான நேரம் அந்த நேரம். எல்லா நேரத்திலும் குர்ஆன் ஓத வேண்டும். ஃபஜருடைய நேரம் என்பது ஆக முக்கியமான நேரம். கான மஷ்ஹூதா என்று அல்லாஹ் சொல்கிறான். எது தெரியுமா? மலக்குமார்கள் வந்து ஹாஜிராகக்கூடிய முக்கியமான நேரம் அந்த நேரம். இப்போ குர்ஆன் ஓத வேண்டிய முக்கியமான அமல் அந்த ஃபஜருடைய நேரத்தில் நடக்க இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம்களுடைய வாழ்க்கை வரலாறு நாம் படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கோம் அல்லவா. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா 2 பேருமே சொல்றாங்க, நாங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே, அவங்க வயது குறைவாக இருக்கும் போதே குர்ஆனை மனனம் செய்தவர்கள் இமாம்கள் எல்லாம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சொல்லுவார்கள், என்னுடைய தாயார் என்னை கொண்டு வந்து பள்ளிவாசலில் விடுவார்கள். காலையில் என்னை எழுப்பி சுபுகுடைய நேரத்திலே என்னை குளிப்பாட்டி எனக்கு ஒது செய்ய வைத்து என் தாயார் வந்து பள்ளிவாசலுடைய வாசலில் என்னை விட்டு செல்வார்கள். விட்டு வீட்டுக்கு போயிட மாட்டாங்க. இருட்டான நேரமா இருக்கிறதுனால என் தாயார் அங்க ஓரமா நின்றுகிட்டு இருப்பாங்க. நான் பள்ளிவாசலில் சென்று தொழுது விட்டு வருகிறவரை என் தாய் வாசலில் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சொல்லுவார்கள். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்லி காட்டுறாங்க, என் தாயார் என்னை எழுப்பி என்னை தயார் செய்து என்னை குளிப்பாட்டி ஒது செய்ய வைத்து என்னை பள்ளிவாசல் கொண்டு விட்டு மீண்டும் என்னை வீட்டிற்கு அழைத்து செல்வார்கள். அவர்கள் இன்னைக்கு நமக்கு இமாம்களா இருக்கிறாங்க, நமக்கு சட்டங்களை வகுத்து கொடுத்த வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, முக்கியமான நேரம் அந்த ஃபஜருடைய நேரம், குர்ஆன் ஓத வேண்டிய மிக முக்கியமான நேரம். 4வது சுன்னத்துல் ஃபஜர், ஃபஜருடைய சுன்னத்துல் ஃபஜர் தொழ வேண்டிய நேரம். அது நமக்கெல்லாம் தெரியும். மற்ற வக்துகளுடைய சுன்னத்தை விட ஃபஜருடைய சுன்னத்திற்கு மிக முக்கியத்துவம் இருக்கிறது அல்லவா. மற்ற சுன்னத்துகளை விட ஃபஜருடைய சுன்னத்திற்கு முக்கியத்துவம் இருக்கிறது. சில இமாம்கள் வாஜிப் என்று சொல்வார்கள், சில இமாம்கள் சுன்னத்தை முஅக்கதா என்று சொல்வார்கள், மிக கட்டாயமான சுன்னத். மற்ற வக்துகள் சுன்னத்தை விட ஃபஜருடைய சுன்னத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபிக்ஹிலே வருகிறது, அந்த சுன்னத்தை தவறவிட்டால் மீண்டும் அந்த சுன்னத்தை கலா செய்ய வேண்டுமா என்றெல்லாம் இமாம்கள் பேசுகிறார்கள். ஃபர்லான தொழுகையை விட்டா கலா செய்யணும், சுன்னத்தை விட்டாலும் கலா செய்யணுமா?
ஃபஜருடைய சுன்னத்தை விட்டால் கலா செய்யணும் என்று சில இமாம்கள் பேசுகிறார்கள் சொன்னால் எவ்வளவு முக்கியமான சுன்னத் ஃபஜருடைய சுன்னத். இப்போ சுன்னத்துல் ஃபஜரை நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான நேரம் அந்த ஃபஜருடைய நேரத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பெருமானார் நமக்கு காட்டி கொடுத்த ஒரு வழிமுறை, சீக்கிரமாக எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுக வேண்டும், முதலாவது காரியம். இரண்டாவது, பாவ மன்னிப்பு தேடுவதற்கான மிக முக்கியமான நேரம், இஸ்திக்ஃபார் செய்வதற்கு முக்கியமான நேரம், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இரண்டாவது, மூணாவது, குர்ஆன் ஓதுவதற்கான மிக முக்கியமான நேரம் ஃபஜருடைய அந்த நேரம். நாலாவது, சுன்னத்துல் ஃபஜர், ஃபஜருடைய சுன்னத்தை தொழுக வேண்டும். ஹதீஸிலே வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜருடைய சுன்னத்தை தொழுதுவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சாய்ந்து இருப்பார்கள். சாய்ந்து இருக்கிறது என்று சொன்னால் படுத்தர மாட்டாங்க, தன் தலையில் கையை வைத்து அப்படியே லேசாக சாய்ந்து ஓய்வெடுப்பார்கள், உறங்க மாட்டாங்க. ஹதீஸிலே வருகிறது, நேரம் வந்தவுடன் பிலால் ரலியல்லாஹு வந்து பெருமானாருக்கு அழைப்பு கொடுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே எந்திரிச்சு தொழுக போவாங்க. அப்போ ஒது முறிஞ்சிருக்காது, ஒது முறியாத அளவிற்கு லேசாக தலையிலே கையை வைத்து பெருமானார் சாய்ந்து கொண்டிருப்பார்கள். அது ஒரு சுன்னத். இப்போ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சுன்னத் அல்லவா கண்ணியத்திற்குரியவர்களே? இதெல்லாம் அந்த ஃபஜருடைய நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான நேரங்கள், முக்கியமான காரியங்கள். சுபுஹ் என்று அல்லாஹ் அந்த நேரத்தை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். ஃபலக் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூரால வருகிறது அல்லவா? ஃபலக் கூடிய ரப் என்று குர்ஆனிலே பதிவு செய்கிறான். ஃபலக் என்று சொன்னால் அந்த சுபுஹுடைய நேரம் தான். இஷ்ராக் 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 என்று சொன்னால் சூரியன் உதயமான பிறகு நாம் தொழுகிறோம் அல்லவா, இஷ்ராக்குடைய தொழுகை. இதெல்லாம் ஷரியத்தில் நமக்கு சொல்லப்பட்ட மிக முக்கியமான வார்த்தைகள். நான் சொன்னபடி அந்த 2.5 மணி நேரத்தில் குறிப்பிடப்படக்கூடிய வார்த்தைகள். தஹஜ்ஜுத், தஹஜ்ஜுடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரம், சுபுஹ், இஷ்ராக், ஃபலக் என்று அல்லாஹ் குர்ஆனிலே இந்த வார்த்தைகள் எல்லாம் பதிவு செய்கிறான். அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள், தஹஜ்ஜுத் தொழுக வேண்டியிருக்கிறது, இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டியிருக்கிறது, குர்ஆன் ஓத வேண்டியிருக்கிறது. எல்லா நேரத்திலும் செய்கிறோம். ஆகச் சிறந்த நேரம் இந்த நேரம். அந்த நேரத்தை ரமலான்ல நம்ம கடைபிடிக்கிறோம். ரமலானுக்கு பிறகு அந்த நேரத்தை நம்ம மறந்துடுறோம். ரமலானுடைய நேரத்தில் சஹர் சாப்பிட வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் நாம் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த நேரத்தை நாம் சாப்பிடுவதற்கும், இபாதத்து செய்வதற்கும், துஆ செய்வதற்கும், இஸ்திக்ஃபார் செய்வதற்கும் பயன்படுத்துகிறோம். ஆனால் ரமலானுக்கு பிறகு அப்படி ஒரு நேரம் இருப்பதை நாம் மறந்து விடுகிறோம். அந்த நேரத்தை பயன்படுத்தினால் கட்டாயம் இந்த உம்மத்திற்கான வெற்றி, எல்லா காரியத்திலும் உண்டான வெற்றி அதிலே இருக்கிறது. இன்னைக்கு உம்மத்திற்கு எந்த ஒரு பின்னடைவும் கிடைக்காமல் இருப்பதற்கும், இந்த உம்மத்தை எந்த ஒரு காரியத்திலும் யாரும் வதைக்காமல் இருப்பதற்கும், அடிக்காமல் இருப்பதற்கும் அந்த நேரத்தை இந்த உம்மத்து கையில் எடுக்க வேண்டும். துஆ செய்வதற்கான மிக முக்கியமான நேரம் அந்த நேரம் அல்லவா? இபாதத்து செய்வதில் மிக முக்கியமான நேரம். நீங்கள் பகலில் தொழுவதை விட இரவில் நீங்கள் தொழுகுவது உங்களுடைய தொழுகையில் ஆக சிறந்த தொழுகை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் இரவில் 2 ரக்காஅத்து தொழுகுவது நீங்கள் தொழக்கூடிய தொழுகையில் ஆக சிறந்த தொழுகை என்று சொன்னார்கள் அல்லவா? அப்ப அந்த நேரத்தில் நாம் தொழுது, அதுல மிக முக்கியமான நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அந்த நேரத்தில் நாம் தொழுது, நாம் இறைவனிடத்திலே கையேந்தி துஆ செய்து இஸ்திக்ஃபார் செய்கின்ற பொழுது நிச்சயம் இறைவன் நம்முடைய உம்மத்தை எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய உம்மத்தாக ஆக்கி அருள்புரிகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்திலே எப்படி இபாதத்தில் நாம் ஆர்வமாக இருந்தோமோ, எப்படி இபாதத்தை அதிகமாக நம்முடைய முயற்சியையும் தாண்டி நம்முடைய உடம்பில் எவ்வளவு சோர்வு இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், ரமலானுடைய மாதத்தில் எப்படி நாம் அமல் செய்வதற்காக போட்டி போட்டு கொண்டு வந்தோமோ, அதுபோல எல்லா நேரங்களிலும் இறைவனை வணங்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கியருள் புரிவானாக. அவன் குறிப்பிட்ட அந்த நேரங்களை எல்லா மாதங்களிலும், எல்லா நேரங்களிலும், வருடம் முழுவதும் பயன்படுத்தி அவனுடைய நன்மையை பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. சஹாபாக்களுடைய வழிமுறையை எடுத்து நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.